திருவாதிரைனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது களியும் கூட்டும் தான் இல்லையா? ஒரு பக்கம் இனிப்பு, இன்னொரு பக்கம் காரம். இந்த காம்பினேஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இந்த தெய்வீக சுவைகளோட ரகசியத்த நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வாழை இலையில் பரிமாறப்படும் ஒரு தத்துவ பாடம். வாவ்! இந்த ஒரு வரியே சொல்லுதில்ல, இது ஏதோ ஒரு சாதாரண ரெசிபி இல்லைன்னு. இது ஒரு அனுபவம், ஒரு பிலாசபி. அது என்னன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த காம்போல இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்துடலாம். ஒன்னு களி, இன்னொன்னு கூட்டு. இங்க பாருங்க, ஒன்னு செம ஸ்வீட், இன்னொன்னு நல்ல காரசாரமா. களிங்கிறது உடைச்ச அரிசியும் வெல்லமும் சேர்ந்து சேர ஒரு இனிப்பு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 7 கறி கூட்டு. பேர்லே இருக்குல்ல, 7 விதமான காய்கறிகளை வச்சு செய்யற ஒரு காரமான கூட்டு. இந்த ரெண்டு டேஸ்டும் சும்மா ஏனோதானோன்னு சேர்க்கல, இது ஒரு தெய்வீகமான ஜோடி. ஆனா இந்த டிஷ்ஷுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? அதுக்கு ஒரு சூப்பரான புராண கதை இருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஹீரோ யாருன்னா சேந்தனார்னு ஒருத்தர். அவர் ஒரு தீவிர சிவபக்தர். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். ஆனா பாருங்க, அவர்கிட்ட பெருசா விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்ல. வீட்ல மிச்சம் மீதி இருக்க அரிசியையும் கொஞ்சம் வெல்லத்தையும் எடுத்து அதை வச்சு ஒரு சிம்பிளான களிய செஞ்சு படைக்கிறார். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த எளிமையான படையல ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. இது மூலமா உலகத்துக்கே ஒரு பெரிய விஷயத்த உணர்த்தினாரு. என்னன்னா, நீங்க குடுக்கற பரிசு எவ்வளவு பெருசுங்கறத முக்கியம் இல்ல, உங்க பக்தி எவ்வளவு உண்மையானதுங்கறத முக்கியம்னு. ஓகே, இது கதை. ஆனா இந்த டிஷ்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி ஒரு தத்துவமே இருக்கு. இப்போ அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல்ல களி, அதோட இனிப்பு. அது எதை குறிக்குது தெரியுமா? ஆனந்தம். அதாவது நாம இறைவனோட சேரும்போது கிடைக்கிற அந்த தெய்வீகமான பேரின்பம் இருக்குல்ல, அதோட சுவைதான் இந்த களி. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. களி செய்யும்போது அரிசியையும் பருப்பையும் முழுசா போட மாட்டோம், உடைச்சுதான் போடுவோம். இது எதுக்குன்னா, நாம இறைவனை அடையணும்னா நம்மளோட நான் அங்கிற அகங்காரம் முதல்ல உடையணும் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்லுது. சரி, களி ஓகே. அடுத்து கூட்டுக்கு வருவோம். அதுல ஏன் கரெக்டா 7 காய்கறிகள்? அந்த 7ங்கிற நம்பருக்கு என்ன ஸ்பெஷல்? சொல்றாங்க, இந்த 7 காய்கறிகளும் நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற 7 உலகங்களை குறிக்குதாம். இது ஒரு ஆழமான ஆன்மீக பார்வை இல்லையா? ஆன்மீகம் ஒரு பக்கம்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பிராக்டிக்கலான காரணமும் இருக்கு. மார்கழி மாசம் குளிரா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரிசமமா கொடுக்க இந்த 7 காய்கறிகளும் ரொம்ப உதவுது. ஓகே, தத்துவம், அறிவியல் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நாம இந்த உணவோட வரலாற்று பெருமைக்கு வருவோம். நம்ம டேஸ்ட் பண்றது வெறும் சாப்பாடு இல்லங்க, அது ஒரு பெரிய வரலாறு. ஆமாங்க, இந்த திருவாதிரை களி செய்யற பழக்கம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வருஷமா இருக்கு. சும்மா நினைச்சு பாருங்க, 1000 வருஷம். அதோட பெருமைய பாருங்க. அன்னிக்கு ஞானிகளும் முனிவர்களும் எல்லாம் சிதம்பரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற நடராஜ பெருமான வணங்குறதுக்காக சாப்பிட்ட அதே உணவுதான் இன்னைக்கு நாம நம்ம வீட்ல சாப்பிடுறோம். நம்மள அந்த காலத்தோட கனெக்ட் பண்ணுது இல்லையா? அப்போ நாம இந்த களியையும் கூட்டையும் சாப்பிடும்போது வெறும் ஒரு டிஷ்ஷ சாப்பிடல. அதுல பக்தியோட சுவை இருக்கு, பணிவுங்கிற பாடம் இருக்கு, பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு இருக்கு, அது போக நம்ம உடம்புக்கு தேவையான சத்தும் இருக்கு. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ கடைசியா இந்த உணவு நமக்கு என்ன செய்திய சொல்லுது? திருவாதிரை களிங்கிறது வெறும் ஒரு பண்டிகை சாப்பாடு மட்டும் கிடையாது. அது ஒரு கதை, ஒரு தத்துவம், ஒரு பாரம்பரியம். இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே தட்டுல நமக்கு பரிமாறப்படுது. அதனால அடுத்த தடவை நீங்க திருவாதிரை களிய சாப்பிடும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆழமான அர்த்தங்களை எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இது நம்மள யோசிக்க வைக்குதில்ல? நாம தினமும் சாப்பிடுற மத்த சாப்பாட்டுல கூட இந்த மாதிரி நமக்கு தெரியாத எவ்வளவு அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கோ இல்லையா?